தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். 8000 கூப்பனுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். கோவையில் 8000 விநியோகம். மகளிர் தினம் என்ற ஏற்பாட்டில் 8000 கூப்பன் விநியோகிக்க திட்டமா? ஒரு பெண் தனக்கு கூப்பன் கிடைக்கவில்லை என்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த அளவிற்கு சென்றிருக்கிறதே திமுகவுக்கு உண்மை உரைக்குமா? விவரங்களை பார்க்கலாம். செங்கோட்டையன் ரொம்ப நாளா அமைதியாவே இருந்தாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு பெரிய ஒரு பட்டாசை கொளுத்தி போட்டிருக்கிறாரு. அது வெடிக்க போகுதா இல்ல பிசுபிசுக்க போகுதா அப்படின்ற விவரங்களை உள்ள பார்க்கலாம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்த தேர்தல் பிரமாண பத்திரத்தில் பிழை. நக்கீரர் என்ன சொல்ல போகிறார்? வெற்றிக்கண் திறப்பினும் குற்றமா? என்ன நடக்கிறது அப்படின்றத பாக்குற நிலையில ஒரு திமுகவினுடைய வேட்பாளர் என்கிட்ட 500 கிராம் தாங்க தங்கம் இருக்குன்னு சொல்ல, ஆனா அவர் வீட்டுல இருந்து 125 பவுன் 1 கிலோ அளவுக்கு தங்க நகை கொள்ள போயிருக்கு. அது எப்படி சின்ராசு? விவரங்களை பார்க்கலாம். இன்றைக்கு பரபரப்பாக இருக்கிறது தேர்தல் களம். ஒரு புறம் பிரதமர் மோடி அவர்கள் நாகர்கோவில்ல ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு புறம் என்ன கேட்டீங்கன்னா, என்னையா சென்னைக்கு வருவாரா, பிரச்சாரம் பண்ணுவாரா, ஏற்கனவே அங்கேயும் இங்கேயும் போனாரே, பாதியிலேயே போனாரேன்னுலாம் கேட்டோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு சென்னையில 3 இடங்கள்ல பிரச்சாரம். அது வெறும் ரோட் ஷோவா பிரச்சாரமான்றதை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நமக்கே தெரிய வரும். தப்புன்னா தப்பு தாங்க. எனக்கு சீட்டு கொடுக்கலன்னு நான் வெளியில போலீங்க, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களா, அதை எதிர்த்து தாங்க நான் வெளியில போறேன். 30 வருட அரசியல் வாழ்க்கையை தூக்கி போட்டு மக்கள் நன்மைக்காக நான் வெளியேறியிருக்கேன் என்று திமுகவில் இருந்த ஒரே கவரிமானும் வெளியே சென்றிருக்கிறது. யார் அந்த கருணாநிதி? விவரங்களை பார்க்கலாம். மீஞ்சூரில் வீடு புகுந்து ஒரு இரவு நேரத்தில் பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்த கல்லூரி மாணவியை அறிவாளால வெட்டி இருக்கிறாங்க 3 பேர். அதுல ஒருத்தர் மட்டும்தான் மாட்டியிருக்கிறாரு. ஆனால் போதையில் இவர்கள் செய்திருக்கிறார்கள்ன்ற தகவல் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? திமுக அரசு என்ன செய்தது, என்ன செய்து கொண்டிருக்கிறது காட்டமா அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு இபிஎஸ். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். 8000 ரூபாய் கூப்பன். யூடியூபுக்கு நீங்க எந்த வீடியோக்குள்ள போனாலும் அது அதிமுகவினுடைய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ற வீடியோவா இருந்தாலும் இந்த 8000 கூப்பன் விளம்பரத்தை 10 செகண்ட் பார்த்துட்டு தான் நீங்க அதுக்கு போக முடியும். அந்த மாதிரி பண்ணிருக்காங்க பெண் அமைப்பின் கைங்கரியம். அதுதான் மாடல் 2.0. எந்த வீடியோ போட்டாலும் எத்தனை தடவை போட்டாலும் அது வந்துட்டு தான் போகுது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு தேர்தல் ஆணையம் இப்போ ஒரு ஆப் அடிச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க திருச்சியில ஒரு லேடி அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கூப்பனை கொடுத்துட்டு வராங்க. ஒரே ஒரு லேடிக்கு மட்டும் கொடுக்கல. அந்த லேடி சம்பந்தப்பட்ட அந்த கட்சிக்காரர்கள்ட்ட போய் அவங்க கேட்குறாங்க. கேட்டவொன்னே இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன் நான் வாங்கவே இல்லை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கும் அந்த கட்சிக்காரருக்கும் தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்படுது. அந்த சுற்றி இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி அந்த பெண்ணை கட்சிக்காரர்கள் ஏற்கனவே வாங்கிட்டு திரும்பவும் கேட்குறியான்ற ரீதியில் அசிங்கப்படுத்தி வசவு சொற்களால் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அவமானத்தினுடைய அந்த தாக்கம், அந்த புழுக்கம் தாங்காமல் அவர் போய் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு காவே வாங்கிருச்சு. கொடுக்கறதே ஒரு ஜெராக்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. அதுல என்னென்ன கைட்லைன்ஸ் போட போறீங்க, என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் வகுக்க போறீங்கன்னே தெரியாது. அதற்குள்ள ஒரு உயிரையே காவு வாங்குற அளவுக்கு இப்பவே அந்த ஜெராக்ஸை கொடுக்க வேண்டிய அவசியம் தான் என்ன வந்ததுன்றது தான் இப்ப வேலிடான பாயிண்ட் தான் இது. அதுவே ஜெராக்ஸ் தானே, என்ன ஒரு 2 ரூபா வருமா அந்த கூப்பன் இன்னொன்று கொடுக்கறதுக்கு தான் என்ன அதனோ பெரிய பில்டப் பண்ணி 8000 ரூபா மதிப்புள்ள என்னமோ தங்கம் என்னமோ அவங்க நேரா போய் 2 வாட்டி வாங்கிடுற மாதிரி அவங்க 2 தடவை ஏமாத்தி வாங்கின மாதிரி கொடுக்கறது ஃப்ராடுன்னு சத்தியமா உனக்கு தெரியாது. அந்த கூப்பனை கொடுத்தவனுக்கு சத்தியமா தெரியும். மனசாட்சி தொட்டு சொல்லுவோம், குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்லுவோம், வீட்டுல இருக்கிற புள்ள மேல சத்தியமா சொல்லியான்னு சொல்லி கேட்டா அவன் சொல்லுவானா? அதே டூப்ளிகேட்னு தெரியும். அதை கொண்டு போய் இன்னும் பல பேர் என்ன பண்றாங்க, அந்த கூப்பன் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஃபர்னிச்சர் கடையில் கொடுத்து சண்டை போட்டுருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க, நீங்க எனக்கு குடுறான்னு சொல்லி கேட்கறேன். ஏமா இதெல்லாம் அப்பெல்லாம் இல்லமான்னு சொல்லி இந்த அளவுக்கு அறியாமையா இருக்கிறவங்களை தவறாக திமுக பயன்படுத்துகிறது. ஏற்கனவே பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. திருவிக நகர்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது. திருவிக நகர்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக இரட்டலை சின்னத்துல மறைந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்குடி அவர்கள் போட்டிடுறாங்க. ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாகவும் பார்க்கப்படுது. அனுதாப வாக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை உடைக்கிறதுக்காக திமுக பிளான் பண்றாங்க. இது மார்ச் மாசம் இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தை இப்போ கொண்டாடுறாங்க. இது வேறயா? அது மகளிர் தினம், இது உலக பெண்கள் தின விழா அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல அடிச்சு ஒட்டி பேனர், இது பயங்கரமான ஏற்பாடெல்லாம் நடத்தினா எல்லாம் சுய உதவி குழுக்கள் பெண்கள் எல்லாம் வரவழைச்சிருக்காங்களாம். எல்லாரும் என்னமோ நமக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி வேகமா உள்ள வர
அதை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட மகளிர் சுயஉதவி குழுக்கள்னு ஒரு சாரி இருக்கும் போல இருக்கு. எல்லா டிசைன்ஸ்னா ஒரு 10 பேர் பேட்சா நல்ல நீட்டா டீக்கா வந்திருக்காங்க. சேர் போட்டிருக்காங்க, மேடை போட்டிருக்காங்க. ஆனா யார் எந்த இடத்துலயுமே திமுகவினுடைய கொடி கிடையாது. கட்சி சார்ந்த விழாவாக ஏற்பாடு செய்யப்படவே இல்லை. போலீஸ்காரங்கிட்ட போய் தேர்தல் பறக்கும்படை வரைக்கும் போய் அவங்க வந்து பெண்கள் எல்லாம் அனுப்பி விட்டாங்க. சண்டை போடுறாங்க. அந்த எல்லாரும் ஒண்ணு கூடின உடனே போலீஸ்காரன் தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இது திமுக மீட்டிங் தான். ஏன்னா அந்த ஏரியா போலீஸ்காரர்ல அவருக்கு எந்த கட்சிக்காரங்க யாருன்றது அவருக்கு தெரியும் இல்லையா? யாருப்பா எப்படி எல்லாம் செய்வோம் பாருங்க. ஒரு வெள்ள சட்டையில அவங்க வந்து சண்டை போட்டவொடனே ஆஹா இது பெரிய ஆள் கையெடுத்து கும்பிட்டாரு அவர். ஐயா விட்டுருக்கேன், இது தேர்தல் போட்டு இவங்க வெளுத்து வாங்குறாங்க. இது எப்படி இது தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய தனியார் இடத்துல நடத்தக்கூடிய ஒரு விழா, இதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதுல நீங்க எப்படி நீங்க அனுப்ப முடியும்? டிசி எப்படிங்க இதுக்குள்ள வர முடியும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுல எப்படிங்க யாருமே வர முடியாது. ஏன் எங்க ஆட்சியில யாருமே வர முடியாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பெரிய அளவுல சண்டை போட்டு ஒரு வரல அவரை துரத்துறதுக்குள்ள போதும் ஆகி போச்சு. ஸோ இங்கும் அந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளா அப்படின்ற மாதிரியான சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது திருவிக நகர் அப்படிங்கிறதுனால கூடுதல் சந்தேகமும் அங்கே ஏற்படுது. ஆனால் பாருங்க வெல் ஆர்கனைஸ்டா, எந்த கொடியும் கிடையாது, எந்த கரை வேட்டியும் கிடையாது, எந்த நபரும் வெள்ளை சட்டையில வந்தவங்களே கம்மி, எல்லாம் கலர் சட்டை மஃப்டியில் வந்துக்கிறாங்கன்னா பாத்துங்களேன். இந்த அளவுக்கு வெல் பிளான்டு அசைன்மெண்ட் போயிட்டு இருக்க நிலையில தேர்தல் ஆணையம் இன்னும் 6 நாள் இருக்கு. இன்னும் என்னென்ன மாதிரி என்னென்ன டிசைன்லாம் இவங்க வருவாங்களோ, கதை கட்டுவாங்களோ தெரியல. மக்கள் தான் நிஜமாவே உஷாரா இருக்கணும். இதுல கரூர்ல 41 பேர் அந்த விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்துல நடந்த விஷயத்துக்கு விஜய் காரணமா அல்லது பாதுகாப்பு குறைபாடு காரணமான்ற பல கேள்விகள் வர நிலையில கூப்பன் என்ற ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வச்சு அதை மக்கள்கிட்ட கொடுத்து அதுக்கு ஒரு அவங்க வந்து போராடக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தி அதை பெறுவதற்கான விழாக்கள், அதை ஒருத்தருக்கு கொடுக்காம அவமானப்படுத்தி அவங்க இறந்து போறது அப்படிங்கிறதுலாம் எந்த அளவுக்கு ஒரு குரூரமான, வெற்றிக்காக எதையும் செய்வார்கள் அப்படின்ற கேள்வி வருது. அது மட்டும் இல்ல, தோத்துருவோன்ற பயத்துல என்னென்னமோ செய்யறாங்க அப்படிங்கறதும் நல்லாவே ரொம்ப புரியுது. நாகர்கோவில்ல இன்றைக்கு வந்து பிரதமர் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார், ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார். பக்கத்துல கெத்தா கூட்டணி, அதிமுக கூட்டணியோடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அழகா பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. மக்கள் இரு மருங்களும் இருக்காங்க, பார்க்க முடியுது. வாக்கு சேகரிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த சூழல்ல அவர் மோடி அவர்களை காணமே அப்படின்னு கேட்டாங்க. நடுவில் ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நட்சுன்னு வந்து இறங்கி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தாவேகா தலைவர் சென்னையில களமிறங்கி நீலாங்கரையிலேருந்து வர்றதுலேருந்து ஒரு பெரிய லைவை போட்டு அங்கேருந்து வந்து ஊர்ந்து வந்து டி நகர்ல ஆனந்த் அவர்களுக்காக தன்னுடைய வாக்குகளை தாமரை வந்ததுக்கு சென்னையில் விசில் அடிக்கப்படுகிறது. ஆமா, இந்த மாதிரி விசில் அடிச்சு இன்னைக்கு வந்து நடக்குது. ஆனா இன்னைக்கு சென்னை மக்கள் என்ன பாடுபட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. டி நகர் ஒரு பக்கம் 1000 விளக்குன்றாங்க, எக்மோருங்கிறாங்க. சாயங்காலம் தான் அதுதான் ஒவ்வொன்றுலயும் நடக்குது. ஐயா வாங்கிக்கிட்டே இருக்காங்களே, ஒவ்வொரு அடியா வாங்கிட்டு இருக்காங்களே மக்களே. திருப்பூர்ல 15 பேர் அப்படியே போய் ரைட்டா கதவை மட்டும் திறந்து பார்த்துட்டு வந்துட்டாங்களே. அப்படின்னா சென்னை மக்களை நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கறதே கேள்விதான். எத்தனை மணிக்கு போறீங்களோ தெரியல. திருந்த மாட்டீங்கயா, முடிங்கயா, பாத்துக்கலாம் அப்படின்னா உங்க உயிர் முக்கியம் அப்படின்னா யாரும் கேட்கற மாதிரி இல்ல. அந்த தலைவனும் சரி பாதுகாப்பான ஏற்பாடு. ஆனா ஒண்ணுங்க, இந்த விஜய் வர்றத லாஸ்ட் டைம் கொந்தளிச்சாரு பாத்தீங்களா? நேத்துக்கு விஜய் வந்தத பாத்தீங்கன்னா வராதீங்க அங்கே நில்லுங்க. சென்னையில செம ஏற்பாடுங்க. போலீஸ்லாம் வேற லெவலு, அப்படியே கவர் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அவங்கள. மற்ற இடம் மாதிரிலாம் இல்லை, சென்னையில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து இந்த விஷயத்தை எல்லா இடங்களுக்கும் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். எங்கே பார்த்தாலும் போலீஸையே காணமேப்பா விஜய் கூட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ தியாகராய நகரில் விஜய் அவர்கள், நாகர்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓ மித்ரோ அப்படின்னு ஆரம்பிப்பார் அவர், அலெக்சாண்டர் பாபு அவர்களுடைய வரிகளில். இதில் என்னென்னா பிரதமர் நரேந்திர மோடி, எடப்பாடி கே பழனிசாமி, அண்ணாமலை அவர்கள் ரோட் ஷோவில் பண்ணுறாங்க, பொதுக்கூட்ட மேடையிலையும் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணதுனால இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்க முடியல. நாளைக்கு அதை பற்றி விவாதாவரியாக அவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிறோம். சொந்தமாக ஒரு வாகனம் கூட இல்லாத முதலமைச்சர், அடுத்த மாத செலவுக்கான பணம் இல்லாத துணை முதலமைச்சர், உதயநிதி அவர் 1.5 கோடி காருக்கு டீசல் வழங்குவதற்காக சிக்கி தவிக்கும் தமிழகம் பேரன். சரி, வாட்ச் 100 ரூபாய் பொருந்திய வாட்சில் சரியான மணி காட்ட மாட்டேன் என்கிறது என்று தட்டி பார்த்து கொண்டே தன்னுடைய அலுவல்களை கவனித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர்
சரி இப்படிலாம் சொல்லணும்னு ஆசைதான், பட் எதுவுமே பொருந்தாம இருக்காது. பாத்துங்க, அதாவது மார்ட்டினுக்கு வந்து மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ்க்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சாங்க. அதுக்கு வந்து மார்ட்டினுடைய மகன் ஒருத்தர் அதுக்கு ரிப்ளை பண்ணார். என்ன, 500 கோடி ரூபாய். சோ இந்த 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத மார்ட்டின் மகன் உறுதி பண்ணிட்டார். அந்த 500 கோடி ரூபாய் அஃபிடவிட்ல வந்துச்சா? இது எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி. என்னது வீட்டுல 1000 வரும், வரவே வராது. ஏயா முன்னாடி 2021 இல்லையா, 2021 அபிடவிட்டே இல்லையா, அப்புறம் என்னையா நீ என்னப்பா இது 500 கோடி 10 கோடியே வரலையா? நீங்க இன்னும் 50 500ன்னு ஏதோ பேசுறீங்க. 500 கோடி மார்ட்டின் மகன் கொடுத்தாரு, நீங்க தான் வாங்குனீங்க. கற்ற மாமணி மீது எப்படி குற்றச்சாட்டை வைப்பீர்கள்? அந்த 500 கோடி சொத்தாவது நீங்களோ அல்லது உங்களுடைய மனைவியோ உங்களுடைய மகனோ அல்லது உங்கள் மகனினுடைய மருமகளோ அல்லது பேரனோ யாருடைய கணக்குல மொத்த கடனை பேரனோ அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. 500 கோடி, இந்த 500 கோடியே வரலையேங்க. காளியம்மாள் எல்லா மேடையிலையும் அதான் கேக்குறாங்க. என்னனே ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி. இல்லையா, எனக்கு வருமானம் 23 கோடின்னா கூட அந்த கோடிக்கு கூட எங்க இருந்து வருமானம் வந்ததுன்னு கூட தகவல் இல்லையாமே. இதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். தவறான தகவல்களை பிரமாண பத்திரத்துல தேர்தல் வேட்பு மனுவுல தாக்கல் செஞ்சுட்டாரு. வருமானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், பட் அவங்க ஒரு துறையை பத்தி பேசுறாங்க. ரெட் ஜெயண்ட்டும் சினிமா துறையும் வேற வேறயா? ஏன் அதுல அவர் இல்லப்பா, அவங்க கேக்குறாங்க. இன்னைக்கு பையனை கொடுத்துட்டாருப்பா, கடனா கொடுத்துட்டாரு. வீட்டுல 6.23 கோடி ரூபாய் நீங்க அதுல முதலீடு பண்றீங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அபிடவிட்ல தாக்கல் பண்ணிருக்காரு. இந்த முறை தன்னுடைய மனைவி அதுல 2.36 கோடி ரூபாய் நம்ம சம்திங் முதலீடு பண்றதுக்காக சொல்றாரு. தன்னோட அபிடவிட்ல அதை பத்தின எந்த விவரமுமே கொடுக்கல. பார்த்துங்க, இதை கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் அது பாருங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது தேர்தல் ஆணையம் பார்த்து இதை பற்றின முழு விவரத்தை கொடுங்க, இதில் சந்தேகம் இருக்குது, இல்லை என்னங்க ஒன்றுக்கு ஒன்று பொருந்தாமல் இருக்குன்னு சொல்லி கேட்க உடனே இவங்க எல்லாம் கிளப்புறாங்க. ஐயோ, வேட்புமனு ஏற்கப்பட்டது, நிராகரம் போட்டியிட முடியுமா அப்படின்னு. இதெல்லாம் எத்தனை தேர்தலை அந்த திமுக பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்ன சாதாரணமான விஷயமா? இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு ஏழ்மையான நிலையில கூட மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் சொல்லிட்டு திராவிட மாடல் 2.0 கேட்டிருப்பாங்க. அதுதான் வெளியில வந்திருக்குமோ என்னமோ தெரியல. என்னையா சரியா கொடுக்கலையா, கொடுத்துருங்களையான்னு கேட்டிருப்பாரு. அதுதான் இப்ப விவரங்களா வெளியில வந்திருக்கோம். போன அஃபிடவிட் கொடுத்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சு, ஓ இதெல்லாம் கொடுத்துருக்கேன்ப்பா, அதுக்கு பதிலா ஒன்று பண்ணா கூட முடிஞ்சு போச்சு. ஏழைகளுக்கு எப்படியா அதுல கவனம் இருக்கும்? ஏயா எப்படியா இவ்வளவு கோடியில போய் ஏழைகளுக்கு போய் கவனம் இருக்குமாயா? எனக்கு இந்த மார்ட்டின் மகன் வந்து சும்மானாச்சும் ஒரு 500 கோடி மட்டும் கொடுத்தேன்னா பரவாயில்ல. அவரு உதயநிதியுடைய புகழ பலவாரா புகழ்ந்து பேசியிருக்காரு. எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு, 8 மணிக்கு தான் எந்திரிப்பா, துபாய் போறாரு, அப்புறம் இன்னொல்லாம் சொல்லியிருக்காருயா. நான் வந்து அந்த கருத்தை நீங்க வந்து எங்கேயாவது பேட்டி கிடைச்சதுன்னா நீங்களும் பார்த்து பிறவி பயனை அடைஞ்சுக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்படின்ற அடுத்த திமுக தலைவராக வரக்கூடிய அவர்தான் அப்படின்னா சரி, தொண்டன் சளைத்தவனலா தலைவன் எவ்வளியோ அது மாதிரி தலைவன் 8 அடி பாஞ்சா தொண்டன் 16 இனிமேல் உருவானா பரவாயில்ல, தலைவன் உருவாக்கி கொண்டிருக்கும் போதே தொண்டனும் அதற்கு நிகராக உருவாக்கினார். அவர் யாரு? அவர் ஒப்பந்ததாரராயா, அரசு வேலையெல்லாம் எடுத்து அப்ப அவர் எப்படியோ பாஞ்சிருப்பாரு. அதுல என்ன சந்தேகம்? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில அவர் என்ன கடற்கரை ராஜு அவர் பேரு. அவர் வெயிட் கையு போல அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தாரு. வீட்டுல இருந்தவங்க எல்லாம் ஏதோ வேலையில இருந்திருக்காங்க. வீட்டுல யாரும் இல்லையா, இல்ல குறைவான ஆட்கள் இருந்தாங்களான்றது இல்ல. அந்த நேரத்துல பாருங்க எங்கிருந்து வந்த ஒரு இந்த விவரங்களை அறிந்த ஒரு 3 பேர் வீட்டுக்குள்ள போய் ஒரு 125 பவுன் சொல்றாங்க, லைட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. சரி சொல்லிட்டு ஏதோ எடுத்துட்டு சரி அங்க வைக்கிறதுக்கு இடமெல்லாம் நான் வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டான் போல. இவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தா நகையெல்லாம் காணோம். ஐயோ போச்சே கஷ்டப்பட்டு 20% 30% கமிஷன்ல சம்பாதிச்ச காசாச்சே, கொடுத்தது போக இவ்வளவுதான் மிச்சம்னு சொல்லிட்டு அவர் உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 125 பவுன் காணோம்னு சொல்லி கொடுத்திருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது 500 பவுன் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. 500 கிராம் சொல்லிட்டு 500 கிராம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா 125 கணக்கு போட்டா 1 கிலோ வருது. 1/2 கிலோ தான் போட்டுருக்கா, அப்ப மீதி 1/2 கிலோ என்ன அப்படின்னு சொல்லி ஒரே ஐயோ அசிங்கமா போச்சு குமார்ன்ற மாதிரி இவரும் மாட்டிக்கினாரு. ஒருத்தர் அவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. சோ அஃபிடவிட்ல 500 கிராம், காணா போன எஃப்ஐஆர்ல 1 கிலோ. எப்படி என்ன மேட்ச் பண்றதுன்றது சட்ட சிக்கலை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள். செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாருன்னு எல்லாம் கேட்டீங்களா? அவர் ஒதுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப பாருங்க எப்படி ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து அப்படி டப்புன்னு ஒரு டமால்னு கொளுத்தி அப்படி எரிஞ்சிருக்கிறாரு தூக்கி. என்னன்னு கேட்டீங்கன்னா
அண்ணாமலை அவர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதே எடப்பாடி பழனிசாமி தான். பல பேருக்கு துரோகம் பண்ணவர் பாவங்க அண்ணாமலை, அவருக்கும் சேர்த்து துரோகம் பண்ணிட்டாருங்கன்னு இன்னித்த காரியத்தை எளிதே முடித்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். பத்த வச்சிட்டியே பரட்ட அப்படின்றாரு. நீ அடுத்து ஓபிஎஸ் பாருங்க, இது சார்ந்த சார்புடைய கருத்துக்களை நான் பார்த்தேன், ஆமா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்களை இல்ல அப்படி இருக்கட்டும். செங்கோட்டையன் கூட தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு ஓபிஎஸ் இங்கிட்டு வந்துருவாரு, அவரு இங்கிட்டு வந்துருவாரு, ரெடி ஆயிடுச்சு என்னென்னமோ சொன்னீங்க. என்ன நடந்தது? நான் பார்த்தேன், அந்த ரூம்ல இருந்து இந்த மாமா வேகமா வந்தாரு, அந்த அத்தை அழுதுகிட்டே வந்துச்சு அப்படின்பாரு. நீ பார்த்தையாடா கண்ணா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ இதெல்லாம் நடக்கும். இப்பதான் ஏதோ ஒன்று கூடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த வார்த்தை தனி மனித போர்ல சூப்பரா ஒரு பஞ்ச போட்டுருந்தார் அண்ணாமலை. பாத்தீங்களா அதையா? அவர் எம்எல்ஏவா இருந்த காலத்தில் நீங்கள் பேம்பர்ஸ் அணிந்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்துல இருந்தவங்க கொல்ல செஞ்சு அண்ணா வாத்தலாம் வாத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரே பழகா இப்படிப்பட்ட மனுஷன் அது எப்படிடா ஒன்னா இருக்கிறது? அண்ணாமலை அவர்கள் வேண்டான்னு ஏன் சொன்னீங்கன்னு 4 பேர் கேட்கணும் இல்ல, அதுக்காக திரும்பி எங்கேயாவது ஒன்று சேர்ந்து விடுவார்களோ அப்படின்னு ஒத்த ஆளு ஒத்த பரப்புரையில என்னமா பஞ்சரிக்க இவரை வச்சு நீங்க காரியம் சாதிச்சுக்காம அவருக்கு போய் இடம் கொடுக்காம விட்டீங்களே ஐயா அப்படின்ற மாதிரி நினைக்க பேச தோன்ற அளவுக்கு இருக்குது. இதுல இன்னொரு உள்ளடி வேலையும் இருக்காமா. அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அண்ணாமலை ஆர்மிஸ் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னமோ ஒரு மன்றம் கூட்டம்னு போடுறாங்க, என்ன அன்பு மகிழ் மன்றமா என்னமோ ஒண்ணு போடுறாங்க. அந்த கூட்டத்துல போட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாருங்க அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல, அதனால நீங்களாம் பார்த்து இந்த தடவை பாஜகவை ஏதாவது ஒண்ணு பண்ணி அண்ணாமலை வெயிட்டு, அண்ணாமலை இல்லைன்னா பாஜக இல்லை அப்படின்றது நீங்க காட்டணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூத்து லெவல்ல போயிட்டு வேலை பார்க்கறாங்களாமா. இது எப்படியோ தலைமைக்கு தெரிஞ்சு போய் அவங்க இது எப்படா சரி பண்றதுன்ற மாதிரி யோசனைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இது உண்மையான தகவலா இல்ல பொய்யான தகவலா? கமெண்ட்ல வந்து என்ன கழிவு ஊத்தாதுங்க. அன்புமணி பார்த்தது கேட்டது படித்தது போல நானும் பார்த்தது கேட்டது படித்தது தான் சொல்கிறேன். சோ அண்ணாமலை ஆர்மி அவர்கள் ஃபேக்ட் செக் நீங்க பண்ணி இருந்தா கூடுதல் தகவல் இருந்தா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. அதையும் தாண்டி இன்னொருத்தர் ஒரே ஒரு ஆளு நான் கட்சி தொடங்கிட்டேன்னு பல கட்சியில சுத்தி போய் அங்க அவங்க ஒவ்வொருக்கா ஆதரவு, முதல்ல அதிமுகல இருந்தாரு, அடுத்து வந்து பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவுனாரு, சசிகலா அவர்களுக்கு ஆதரவுனாரு, அப்புறம் பன்னீர்செல்வம்னாரு, அப்புறம் ஒரே ஒரு இதை எடுத்துட்டு போய் ஒரு மலர் கொத்திலிருந்து ஒரு மலரை எடுத்து கொண்டு போய் நான் கட்சி துவங்கி விட்டேன் ஐயா உங்களுக்குத்தான் ஆதரவு என்று கொடுத்தாரே அந்த புகழேந்தி. அதிமுக என்னது அது கட்சி பேர் கூட புரட்சி அதிமுகவா ஏதோ ஒரு கட்சி, அது கட்சி பேர் கூட தெரியல. அன்னைக்கு அடிச்சதுதான் அவரு லெட்டர். அதுக்கு 200 ரூபாய் பேடிஎம் பேமெண்ட் வாங்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு கூட எட்டாத ஒரு யோசனையை வெளியில் இருந்து இவர் காட்டி இருக்கும் விசுவாசத்தை, என் இனவடா நீ எப்படி அங்கே இருக்கலாம் மாறா உள்ள என்று கதவை திறப்பதற்காக ஒரு விசுவாசத்தை விசுவாசித்திருக்கிறார் பெங்களூரு புகழேந்தி. என்ன அப்படின்னா கோர்ட்லயே போய் கேஸ போட்டாரா? அவ்வளவுதான் போட்டுட்டாரு. என்ன போட்டாரு? என்ன ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் எப்படி பேசலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவதூறாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஒரு கேஸ போட்டு எப்பேற்பட்ட விசுவாச பாசத்தை காட்டி இருக்கிறாரு. இதுக்கு என்ன பரிசு கிடைக்க போகுதோ? ஆனா உள்ளபடியே எடப்பாடி கே பழனிசாமி ரொம்ப பாத்ரூம்ல போயிட்டு சிரின்னு சிரிப்பாரு. ஏன்னு கேளுங்க, என் உள்ளே இருந்துகிட்டு அதிமுக ஒன்றிணையும் பாரா நீ திமுக காரன்றது காட்டி கொடுத்துட்டான் பாத்தியா அந்த பழனி ஒன்னு சொல்லி ஒருத்தர் திமுகவிலேயே போக, அடுத்தவனும் பூ கொடுத்து வேற மாதிரி போக, ஏயா இதைத்தானையா நாங்க சொன்னோம் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா அவங்களே காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். சென்னை திமுகவோட கோட்டை அப்படியா? ஆமா, அதுலயும் திமுக என்னது அது என்ன சொல்லலாம், கோட்டைக்கு உள்ள என்னன்னா கர்ப்ப கிரகம். கர்ப்ப கிரகம்னா அது திமுக, அது சாரி டி நகர் தான். அங்கெல்லாம் பிறந்த குழந்தை கூட திமுக தான் ஓட்டு போடுனா பாத்துங்களேன். சாக போற கிளவி ஓட்டு போட்டு ஜெயிக்கிறீங்களா? பிறந்த குழந்தை எல்லாம் போட்டு தான் ஜெயிக்கிறீங்களா? சாக போற கிளவி ஓட்டு போட்டு தான் சாகும். ஒவ்வொரு கண்ணமாப்பேட்டைக்கு போறவங்களும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் திமுக வா உதயசூரியன் சொல்லிட்டு தான் வரும். அந்த மாதிரியான கோட்டையான இடத்துல கருணாநிதி என்ற பேர் கொண்ட அந்த கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர் செயலாளர் அன்பழகன், அன்பழகன் அவர்களுடைய தம்பி பையன் இவரு. இவருக்கு அண்ணன் தானே அவரு, அண்ணன் பையன். சோ இவருக்கு வந்து போன தடவை இந்த தடவை அவரு தான் கருணாநிதி அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இவருக்கு சீட்டு கொடுக்கல, அன்பழகன் அன்பழகன் மகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ போட்டு நான் 30 வருட அரசியல் உழைப்ப கண்ணை திறப்பினும் குற்றமேடா, தப்பு எவன் பண்ணாலும் கேட்போம், தப்புன்னா தப்புதான் அடிச்சு கண்ணீர் விட்டு கதறி
இப்ப பாரியா என்ன பண்றேன், நான் ராஜினாமா பண்றேன் என்னுடைய போஸ்டையே அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு அவர் என்னென்ன செஞ்சாருங்கிறதெல்லாம் சொல்றாரு. அவர் வந்து வார்டு உறுப்பினரா இருந்த போதே அவர் என்னென்னமோ செஞ்சாரு. மக்கள்லாம் டே உன் அண்ணன் பையன் தான் ஏன் பார்த்து விட மாட்டீங்களா, இப்படி எல்லாம் செய்யறாருன்னு மக்களே என்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்படி இருக்கிறவருக்காக சொன்னேன், அவர் கேட்கல. அப்படி இருக்கிறவருக்காக நான் பிரச்சாரம் பண்ணுவதா, என் தொகுதி மக்களை நான் ஏமாற்றுவதா அப்படின்னு இன்னைக்கு நான் கொதிச்சு எழுந்து இன்னைக்கு நான் வெளியிலேயே வந்துட்டேங்க. எனக்கு பதவி கிடைக்கலையோ, எனக்கு கொடுக்கலன்னுலாம் நான் ஃபீல் பண்ணலைங்க. இதுதாங்க நடக்குது திமுகவில்னு போட்டு டப்புன்னு ஒரு எப்படி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி SR ராஜா அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று தன்னுடைய ஆதரவாளர்களை எடுத்துக்கொண்டு அமைதியான சாத்வீகமான ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை TR பாலு ஐயா அவர்கள் முன்பு செய்தாரோ அது போன்று இவர் செய்யாமல் ஒரு விரல் புரட்சி போல ஒன் மேன் ஆர்மி போல தனியாக நின்று தன்னுடைய விசுவாசத்தை விசுவாசித்து இருக்கிறார். எல்லாரும் வெளியில என்ன பேசுறாரு, பா திமுகல இருந்த கவரிமான்டா, திமுகல இருந்த ரத்தினண்டா, திமுகல இருந்த ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன்டா அப்படின்னு வேலை பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீட்டு கிடைக்கலன்றதுக்காக அவர் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அண்ணன் மகன் தானே, ஒரு முறை நீ இருந்துட்டு அவர் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவர் பேசிய கருத்துக்கள், அந்த துணி அப்படிங்கிறது அவ்வளவு குடும்பக்காரர். அவரு ரொம்ப சாஃப்டா அவர் பேசி இருக்கிறத பார்த்தா டி நகர் மக்கள்லாம் அப்படி மாத்தி போட்டுருவாங்க. அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு அந்த திமுக உதயசூரியன் அப்படிங்கிறது மிஸ்மேட்ச் ஆகல. மீஞ்சூர்ல பாதுகாப்பே இல்லைங்க பெண்களுக்கு. என்ன இடங்கள்ல தான் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி மேடம் சொல்றாங்க. இல்ல நேத்து சம்பவம் அததான் சொல்லுது. தமிழ்நாட்டின் பிற பகுதிகள் நம்ம தான் டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கோமே. அப்படி நேற்று இல்ல வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லைங்கிற. வெளியில வந்தாதான் நீங்க இல்லையா, வெளியில வந்தாதான் நீங்க அங்கேயே வந்தீங்க இங்கேயே போனீங்கன்னு 1000 கேள்வி கேக்குறீங்க. வீட்டுக்குள்ள படிச்சுட்டு இருக்கிற பொதருக்குள்ள எதுக்கு அந்த பொண்ணு போச்சு அதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறதும் கேப்பீங்களா? அடுத்து என்னையா எங்கதான் ஏன் இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள பெண்கள், அதையும் சொல்லிடுங்க. வேணா அந்த இடத்துக்கு போய் எல்லா பெண்களும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறோம். அவர் என்ன சொன்னார், புதருக்குள் அந்த பெண் அந்த நேரத்திற்கு ஏன் சென்றார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க. வீட்டுல எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணுயா, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சோ தெரியலன்னு 3 பேரு குடிச்சிட்டு வந்தாங்களா, கஞ்சா போதையான்னு தெரியலங்கிறாங்க. பெருமைப்படுத்துறீங்க அவங்கள. ஐயோ அது வேணா ரைட்டு. ஏன்னா கஞ்சா செடியே இல்லையேப்பா, அதனால நான் சந்தேகப்பட்டேன். தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லையேப்பா, அதனால ஒரு தெரியாம மறைச்சு கொண்டு வந்துட்டான் போல. 3 பேரும் போய் அழகா அந்த பொண்ணை வந்து அருவாளால வெட்டி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றானுங்க போல. பாலியல் வந்து வன்முறைக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா இன்னும் தெரியல. ஆனால் அரிவாள் வெட்டு காயங்களுடன் மருத்துவமனையில அந்த பெண்ணை அனுமதித்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். அந்த 3 பேரையும் ஓடினதுல ஒருத்தரை அங்க இருந்த மக்களே பிடிச்சிருக்காங்க. வாடகை சைக்கிள் எடுத்துட்டு வண்டியில ரோட்ல போனவன பிடிச்சு வந்து இவன் இல்லைங்க இவன் தான் அப்படின்னு சொல்றது இல்லாம நேரடியா பிடிச்சேட்டாங்க. மிச்சம் 2 பேரை இன்னும் எங்கன்னே தெரியல, தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல். ஆனா இதுதான் நிலைமையா? தமிழகத்தோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கா? இதுல வந்து இன்னும் வேற திரும்ப திரும்ப கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சார வாகனங்களோடு உடன் செல்லக்கூடிய உடன்பிறப்புகள் எல்லாமே கொஞ்சம் உத்து நோக்கினா அதுல ஏதாவது கலந்துருப்பானா அப்படின்றத சந்தேகமா வைப்பாங்க. பாத்துங்க. ஏன்னா எங்கேயாவது போயிட்டு கடைசியில அது திமுக பின்னாடி போய் நின்றுச்சுன்னா எலெக்ஷன் நேரத்துல என்ன ஆகுன்னு தெரியல. ஒருவேளை போலீஸ் அதை மறைக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. பட் என்னன்றது தெரியல. இருந்தாலும் கொடூரமான சம்பவங்க. வீட்டுக்குள்ள செமஸ்டருக்கு படிச்சுட்டு இருந்த பொண்ணை இந்த மாதிரி பண்றாங்கன்னா அப்ப எங்கதான் இருக்கணும், என்னதான் பண்ணு, என்னதான் பாதுகாப்பு சொல்லிட்டா கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுங்க. இல்ல இதுல தமிழ்நாடு அரசு நீங்க குற்றம் சொல்றீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. இல்லையா முஸ்லிம்களுக்கான அரண், முஸ்லிம்களுக்கான பாதுகாவலன்லாம் சொல்றீங்க. இப்ப அது நடந்ததே வந்து மசூதி வீதின்றது சொல்லப்படுகிறது. இப்ப என்னையா அவங்களுக்கும் பாதுகாப்பை விட்டுட்டீங்களா ஐயா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.